இந்தியா வரலாறுனா நமக்கு ஞாபகம் வருது பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் தான். ஆனா இந்த பெரிய பேரரசுகளுக்கு நடுவுல ஒரு காலம் இருக்கு, பல பேருக்கு தெரியாத ஒரு காலம். சின்ன சின்ன ராஜ்யங்கள் ஒன்னோடொன்னு மோதிக்கிட்டு இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின ஒரு குழப்பமான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான காலம் அது. வாங்க அந்த மோதல்களின் காலத்துக்குள்ள ஒரு பயணம் போயிட்டு வருவோம். ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வீழ்ந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அந்த இடத்த, அந்த அதிகாரத்தை யாரு பிடிப்பாங்க? இந்த ஒரே கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த பல 100 வருஷ இந்திய வரலாற்றோட மையப்புள்ளியே. சோ நம்ம பார்க்க போற இந்த காலம் எங்க இருக்குன்னு சரியா சொல்லணும்னா, ஒரு பக்கம் குப்த பேரரசு மாதிரி பெரிய சாம்ராஜ்யங்கள் முடிவுக்கு வருது, இனியொரு பக்கம் டெல்லி சுல்தானியம் மாதிரி புது சக்திகள் உருவாகுது. இதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு முக்கியமான இணைப்பு பாலம் மாதிரி தான் இந்த காலம். அதாவது ஒரு பேரரசு சிதறி அதுல இருந்த பல புது புது ராஜ்யங்கள் உற்றின ஒரு பெரிய மாற்றத்துக்கான நேரம். சரி, இந்த கதையை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? பேரரசர் ஹர்ஷவர்தனரோட மரணத்திலிருந்துதான். அதுவரைக்கும் வட இந்தியாவையே ஒரு கொடைக்கு கீழே வச்சிருந்த ஒரு பெரிய சக்தி அவரு. அவர் போனதும் அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றிடம், ஒரு பவர் வேக்யூம் உருவாகிடுச்சு. அந்த வெற்றிடம் தான் அடுத்த பல 100 வருஷங்களுக்கு ஒரு பெரிய போர்க்களமாவே மாறிப்போச்சு. அப்படியே அந்த ஒத்த கூட உடைஞ்சு செதறன மாதிரி நாடு முழுக்க பல சின்ன சின்ன ராஜ்யங்களா பிரிஞ்சு போச்சு. பவர் மொத்தம் பேரரசோட தலைநகரத்திலிருந்து அந்தந்த ஊர்ல இருந்த தலைவர்களோட கோட்டைகளுக்கு மாறிடுச்சு. இந்தியா இதுக்கு முன்னாடி பார்த்தாத அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷன், அதாவது அதிகாரம் பரவலான ஒரு காலகட்டத்துக்குள்ள போச்சு. சோ அந்த அதிகார வெற்றிடத்தை நிரப்ப யார் வரா? 3 பெரிய சக்திகள் களத்துல இறங்குறாங்க. இவங்க தான் அடுத்த பல 100 வருஷங்களுக்கு நடக்கப் போற அத்தனை சண்டைகளுக்கும் பிள்ளையார் சுழி போட்டவங்க. முதல்ல மேற்கிலிருந்து வந்த கூர்ஜர பிரதிகாரர்கள். இவங்க மேற்கு மற்றும் வட இந்தியாவோட ஒரு பெரிய பகுதியை கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. சொல்லப்போனா அரேபிய படையெடுப்புகளுக்கு ஒரு பெரிய தடுப்புச்சுவர் மாதிரி நின்னாங்க. அடுத்து கிழக்குல இன்னைக்கு இருக்கிற பெங்கால், பீகார் பகுதிகள்ல பால வம்சத்தினர் ரொம்பவே பலமா இருந்தாங்க. அவங்களோட ராஜ்யம் கல்ச்சருக்கும் குறிப்பா பௌத்த மதத்துக்கும் ஒரு முக்கியமான சென்டரா இருந்துச்சு. அப்புறம் தெற்குல தக்கான பீடபூமியிலிருந்து ராஷ்டிரகூடர்கள். இவங்க சாதாரண ஆட்கள் இல்ல, வெறும் தெற்குல மட்டும் அவங்க அதிகாரம் நிக்கல. அவங்களோட படைகள் நேரா வட இந்தியாவுக்குள்ள புகுந்து அங்க நடந்த அரசியல்ல பயங்கரமா தலையிட்டு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. சோ அப்போதைய இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா, வடமேற்குல பிரதிகாரர்கள், கிழக்குல பாலர்கள், தக்காணத்துல ராஷ்டிரகூடர்கள். இவங்க மட்டும் இல்ல, இவங்களோட சேர்ந்து ராஜபுத்திரர்களும் தென்னிந்தியாவோட மெகா பவரான சோழர்களும் இந்த அதிகார போட்டியில முக்கியமான ஆட்டக்காரர்களா இருந்தாங்க. ஆனா இந்த எல்லா ராஜ்யங்களோட கண்ணும் ஒரே ஒரு ஊர் மேலதான் இருந்துச்சு. அந்த ஊர் கன்னோஜ். அந்த ஒரு நகரத்தை பிடிக்கிறதுக்காக நடந்த சண்டைதான் அந்த காலகட்டத்தோட அதிகார போட்டியோட உச்சமே. வரலாற்றுல இத மும்முனை போராட்டம் இல்லனா ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள்னு சொல்வாங்க. அதாவது பிரதிகாரர்கள், பாலர்கள், ராஷ்டிரகூடர்கள்னு இந்த 3 பெரிய சக்திகளும் கன்னோஜ் நகரத்தை கைப்பற்ற மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த சண்டை 1-2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 100 வருஷம் நடந்துச்சு. ஏன், எதுக்கு இந்த கன்னோஜ் நகரத்துக்கு இவ்ளோ டிமாண்ட்? 1, அது வட இந்தியாவோட வர்த்தக அரசியல் மையம். சரி, ஆனா அதைவிட ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. யாரு கன்னோஜ ஆள்றாங்களோ அவங்க தான் வட இந்தியாவோட சக்கரவர்த்தினே ஒரு கணக்கு. அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், அதிகாரத்தோட உச்சக்கட்ட அடையாளம். இந்த சண்டை எப்படி இருந்துச்சுன்னா ஒரு முடிவே இல்லாத செஸ் கேம் மாதிரி. பிரதிகாரர்கள் கன்னோஜ பிடிப்பாங்க, உடனே பாலர்கள் அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போடுற கேப்ல ராஷ்டிரகூடர்கள் தெற்கிலிருந்து புயல் மாதிரி வந்து எல்லாத்தையும் களைச்சு போட்டுட்டு போயிடுவாங்க. இதனால யாருமே ரொம்ப நாளைக்கு அங்க தங்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முடியல. ஆனா ஒரு நிமிஷம், இந்த காலகட்டம்னா வெறும் சண்டை போர் மட்டும்தான்னு நினைச்சிடாதீங்க. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அரசியல் வேணா அங்கங்க சிதறி கிடந்திருக்கலாம், ஆனா இந்தியாவோட ஒவ்வொரு மூலையிலயும் கலை, கலாச்சாரம் எல்லாம் செழிப்பாதான் வளர்ந்துச்சு. உதாரணத்துக்கு ராஜபுத்திரர்களோட வீரம், தீரம் பத்தின கதைகள் அப்போ ரொம்ப பிரபலம். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தனித்துவமான கோயில் கட்டுற ஸ்டைல் உருவாச்சு. சமஸ்கிருதம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ், கன்னடம் மாதிரி பிராந்திய மொழிகள்லயும் சூப்பரான இலக்கியங்கள் வந்துச்சு. அதே சமயத்துல அரபு, துருக்கிய வியாபாரிகளோட தொடர்பு அதிகமாகி இந்தியா வெளி உலகத்தோட இன்னும் நல்லா கனெக்ட் ஆச்சு. இப்படி பல 100 வருஷமா இவங்களுக்குள்ளேயே நடந்த இந்த அதிகார ஆட்டம் ஒரு கட்டத்துல முடிய போகுது. ஆனா எப்படி? இவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது சக்தி உள்ள வருது. வடமேற்குலேருந்து ஒரு பெரிய புயல் கிளம்பிட்டு இருந்துச்சு. இப்போ களத்துல 2 பெரிய தலைவர்கள்,
ஒரு பக்கம் ராஜபுத்திர ராஜ்யங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்த பிருத்விராஜ் சௌஹான், இன்னொரு பக்கம் மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவை பிடிக்கணுன்ற கனவோட வந்த முகமது கோரி. இவங்க 2 பேருக்கும் நடந்த மோதல் தான் இந்திய வரலாற்றோட போக்கையே மாத்த போச்சு. 1192 1192 இந்த வருஷத்தை இந்திய வரலாற்றிலிருந்து நீக்கவே முடியாது. இது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். 2ஆம் தரைன் போர்ல ராஜபுத்திர ராஜ்யங்களோட கூட்டணி ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்குது. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ரொம்பவே வேகம். 1192ல தரைன்ல கிடைச்ச அந்த ஒக்க வெற்றி அடுத்த வெறும் 14 வருஷத்துல, அதாவது 1206ல டெல்லி சுல்தானகம் உருவாகிறதுக்கு காரணமா அமைஞ்சுது. அவ்வளவுதான், இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப் நிரந்தரமா மாறிடுச்சு. இப்படித்தான் பல 100 வருஷமா தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இந்த பிராந்திய ராஜ்யங்களோட காலம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அவங்க தொடர்ந்து தங்களுக்குள்ள மோதிக்கிட்டது கடைசியில ஒரு புது மையப்படுத்தப்பட்ட இஸ்லாமிய பேரரசு இந்தியாவுல உருவாகிறதுக்கு தான் வழி ஏற்படுத்தி கொடுத்துச்சு. சரி, கடைசியா உங்கள்ட்ட ஒரு கேள்வி. இந்த மத்தியகால ராஜ்யங்களோட காலத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரே சண்டை குழப்பம்னு ஒரு இருண்ட காலமா பார்க்கணுமா, இல்ல இந்தியாவோட தனித்துவமான பிராந்திய அடையாளங்கள், மொழிகள், கலாச்சாரங்கள் எல்லாம் huட்டின ஒரு துடிப்பான காலமா பார்க்கணுமா? ஒருவேளை 2மே உண்மையா இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?